என்னை காக்க வேண்டும். அசுரர்கள் நடுங்கும் நரசிம்ம ரூபத்துடன் அவர் கொடுத்த மகா அட்டகாசமான சிம்ம கர்ஜனை எல்லா திசைகளிலும் அன்று அதிர செய்தது. அது கற்பத்தில் வளரும் அசுர சிசுவையும் சிதைக்குமளவிற்கு அசுரர்களிடம் பெரும் பயத்தை கொடுத்தது. அசுரர்களை நடுங்க செய்யும் பகவான் ஆபத்தான இடங்களில் நரசிம்மராக வந்து எனக்கு கருணை காட்டட்டும். இந்த பூமியை தன் கொம்பினால் பிரளய ஜலத்திலிருந்து தூக்கி காப்பாற்றிய அந்த யக்ஞ மூர்த்தியான வராக பகவான் போகும் பாதைகளில் வரும் ஆபத்துகளிலிருந்து என்னை காக்க வேண்டும். மலை சிகரங்களில் மேலும் வெளிதேசங்களில் என்னை பரதனின் மூத்த சகோதரனான ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணருடன் சேர்ந்து காக்க வேண்டும். வேத தர்மத்துக்கு விரோதமான காரியங்களிலிருந்து கவன குறைவான காரியங்களிலிருந்து என்னை அந்த நாராயணன் காக்க வேண்டும். பிறருடைய கேலிக்கு நான் ஆகாமல் இருக்கும்படி அந்த நர நாராயணர்களில் ஒருவராக இருக்கும் நரன் என்னை காக்க வேண்டும். யோகத்திற்கு தலைவனாக இருக்கும் அந்த தத்தாத்ரேயர் யோகத்திற்கு விரோதமாக செயல்படுபவர்களிடமிருந்து என்னை காக்க வேண்டும். குணபூர்ணனான கபில பகவான் என்னை கர்ம பந்தத்திலிருந்து காக்க வேண்டும். ஞான மார்க்கத்தை விரும்பும் சனற்குமாரர்கள் என்னை உலக ஆசைகளிலிருந்து காக்க வேண்டும். வேத பிராமணர்களையும் தேவர்களையும் நான் மறந்தும் கேலி செய்து விடாமல் இருக்க வேதத்திற்கு பதியாக இருக்கும் ஹயக்ரீவர் என்னை காக்க வேண்டும். புருஷோத்தமனை எப்பொழுதும் மனதில் ஆராதனை செய்யும் சிறந்த தேவ ரிஷிகளான நாரதர் போன்றவர்கள் என்னை காக்க வேண்டும். கூர்ம அவதாரம் செய்து மன்றமலையை தாங்கி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்த பகவான் என்னை மீள முடியாத நரகங்களில் விழுந்து விடாமல் காக்க வேண்டும். உடலில் வரும் அனைத்து நோய்களிலிருந்தும் மருத்துவராக இருக்கும் தன்வந்திரி பகவான் என்னை காக்க வேண்டும். இந்திரியங்களை வென்ற ரிஷப ரிஷி வெப்பம் குளிர் சுகம் துக்கம் மானம் அவமானம் போன்ற இரட்டைகளினால் ஏற்படும் துக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் என்னை காக்க வேண்டும். யக்ஞ ஸ்வரூபியான நாராயணன் உலக மக்களால் எனக்கு ஏற்படுத்த நினைக்கும் அபவாதங்களிலிருந்து என்னை காக்க வேண்டும். பாம்பு போன்ற கோப குணமுள்ள விஷ ஜந்துக்களிடமிருந்து ஆதிசேஷ அவதாரமான பலராமர் என்னை காக்க வேண்டும். வேதமூர்த்தியான வியாச பகவான் அனைத்து வித அறியாமையிலிருந்தும் என்னை காக்க வேண்டும். ஞானபூர்ணனான அந்த பகவான் என்னை போலியான மத தத்துவங்களை சொல்லும் கூட்டங்களிலிருந்தும் கவன குறைவிலிருந்தும் காக்க வேண்டும். தர்மத்தை காக்க கல்கி ரூபத்தை தரித்து அவதரிக்கப் போகும் அந்த பகவான் தர்மத்தை விட்டு விலகி மலம் போல நாற்றமடிக்கும் கலிகால துன்பத்திலிருந்து என்னை காக்க வேண்டும். கதை ஏந்தியிருக்கும் கேசவன் என்னை காலையில் அதாவது 6 மணியிலிருந்து 8 மணி வரை காக்க வேண்டும். கைகளில் புல்லாங்குழல் வைத்திருக்கும் அந்த கோவிந்தன் என்னை 2ஆம் முற்பகலில் அதாவது காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை காக்க வேண்டும். கம்பீரமான சக்தி ஆயுதத்தை தரித்திருக்கும் நாராயணன் என்னை பிராகவ சமயத்தில் அதாவது காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை காக்க வேண்டும். கையில் கால சக்கரத்தை வைத்து இருக்கும் அந்த விஷ்ணு பகவான் என்னை மத்தியான வேளையில் அதாவது 12 மணியிலிருந்து 2 மணி வரை காக்க வேண்டும். அக்னியை கக்கும் தனுசை தரித்து இருக்கும் தேஜோமயமான மதுசூதனன் அபராஹ்ன சமயத்தில் அதாவது மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரை என்னை காக்கட்டும். 3 லோகங்களையும் உடைய மாதவன் என்னை சாயங்கால வேளையில் அதாவது 4 மணியிலிருந்து 6 மணி வரை காக்க வேண்டும். புலன்களுக்கு ஈசனான